Hi friends, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு full day vlog தாங்க பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே ஓணம்னால எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவியல் கூட்டு, பீன்ஸ் பொரியல், நார்த்தங்காய் தீயல், 3 குழம்பு, அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அண்ணி பசங்க, சித்தி பசங்க, அக்கா பசங்க, அப்பா, பெரியம்மா எல்லோரும் வந்து அப்படியே ஒன்றா உட்காந்து என்னோடய மாமா கூட எல்லாம் சாப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி இலை போட்டு சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலை மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி அண்ணி பசங்க, அக்கா குழந்தைகள்லாம் குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கடலை மிட்டாய் பண்ண போகிறேன். ஸோ இது என்னென்னா, நான் வந்து கடலை வந்து 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்த கடலை தான், நான் வறுத்து புடச்சி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடையிலே வந்து வறுத்த கடலை கேட்டுக்கோங்க, கிடைக்கும். இது வந்து எவ்வளோ கிராம் கடலை எடுக்கிறோமோ அவ்வளோ கிராம் தான் ஜாகரி எடுத்துக்கணும், சர்க்கரை எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா பொடி பண்ணி காய்ச்சி நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு அது கொஞ்சம் ஹீட்டான உடனே நம்ம சர்க்கரையை வந்து கொட்டிடலாம். ஜாகரியை நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாகரியை நான் வந்து இப்போ வந்து துருவி வச்சுருக்கேன். இதை கொட்டிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க, முழுக்கிற அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடுறாம. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு எல்லாம் கரையிற அளவுக்கு விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வேறு ஏதாவது இருக்கும். ஸோ அதனால ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே வந்து பேனில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்துக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பாகு வந்து நல்லா வந்து சுண்டி வந்துட்டே இருக்குது. இது வந்து இன்னும் நல்லா சுண்டணும், அப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு வாட்டரில் வந்து லைட்டாக அந்த பாகை விட்டு பதம் கரெக்டானு பார்க்கணும், செக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கட்டி ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மினிமம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா கூட ரொம்ப பெட்டர் தான். கொஞ்சம் கம்மி ஆகுறதுக்கு வத்துற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பதம் செக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாட்டர் எடுத்து அதில் வந்து இதை ஆட் பண்ணி பார்த்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து உருட்டுற பதம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த ஸ்டேஜில் என்ன நம்ம இதை வாட்டரில் ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பதம் கரெக்டாக வந்துட்டான்னு பாருங்கள். இப்படி நொடிது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடலையே கொட்டுருங்க. இப்படி வந்து நல்லா கிளறி விடுங்க, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிளேட் எடுத்து 1 டீஸ்பூன் நெய் தடவி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா கிளறி விட்டுட்டேன். நம்ம வந்து இதை பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தட்டில் வந்து நல்லா வந்து விடணும். விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இனிமேல் இதை நம்ம குட்டி குட்டியாக இப்படி முடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நமக்கு கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாகில் வந்து நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில், எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது, ரோஜாப்பூ செடி, மல்லிகை செடியெல்லாம் இருக்குது. அது எப்படி வந்து நம்ம வந்து பராமரிக்கலாம், எந்த மாதிரி பூ கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே மழை வந்திருக்க டைமில் நான் கட் பண்ணி விட்டேன். ஸோ மொட்டெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு, பூவெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஒரு நாளே வந்து 5, 3, 6 பூ கிட்ட கிடைக்கும். எனக்கு வந்து வைக்கிறதுக்கு தலை பத்தாதுன்னு தான் சொல்லணும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுப்போம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம இது பண்ணலாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். என்னமோ உள்ள காலம் வந்து மழை டைம் தான். ஸோ அதனால நான் எப்படி என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க பூவை வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ரைட்டு. பாருங்கள், இது நான் விரிஞ்சிடுச்சுன்னு நினச்சி கட் பண்ண போனேன், இன்னும் விரியலை. உள்ளே பார்த்தா லேயர்ஸ் இன்னும் இருக்குது. அதனால இன்னும் 1 டேயில் வந்து இது விரிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஆக்சுவலி இது வந்து நான் போன மழை டைமில் கட் பண்ணி விட்டது, நான் தெரியுதா உங்களுக்கு. அதுலேருந்து இந்த சைடில் வந்து தழுவு வந்து இப்போ வந்து பூ வந்திருக்கு. இந்த மாதிரி மழை டைமில் வந்து நல்லா நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா வரும். இதெல்லாம் வந்து நான் முறிச்சு விட்டுருக்கேன், நான் உங்களுக்கு தெரியுதா, நல்லா முறிச்சு விட்டுருக்கேன். அதனால வந்து இப்படி ரொம்ப பெருசாக மரம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முறிச்சு விட்டுருக்கேன். இனி வந்து வாங்க இங்கே வாங்க, இது கட் பண்ணி விட்டுலாம். ரொம்ப லென்த்தியாக இருக்கிறது எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரி டைமில் கட் பண்ணி விடுங்க. ஏன்னா மழை டைம் தான், என்னமோ உள்ள சீசன் வந்து மழை டைம். ஸோ அதனால் கட் பண்ணி விடுங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லீஃபே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சு இதுவே பதிவு வச்சு விடலாம். அதை நான் எப்படி வச்சு விடுறதுன்னு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும். பாருங்கள், இதுவும் நான் மழை டைமில் தான் வந்து கட் பண்ணி விட்டேன். இது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு வந்திருக்கு. இதுலேயும் வந்து மொட்டு வந்திருக்கு, நவும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டால் தான் நல்லா பூக்கும். கட் பண்ணி விட்டால் பூக்காதுன்னு நினைக்காதீங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையையும் இப்படி உதிர்த்து விடலாம். இந்த மாதிரி இலையெல்லாம் ஃபுல்லாக உதிர்த்து விட்டால், அதுவும் நம்ம கரெக்டான டைமில் உதிர்த்து விடணும். மழை டைமாக வரப்போகுதுன்னா அந்த டைமில் உதிர்த்து விடுங்க. நல்ல புது தளிர் விட்டு சூப்பராக வந்து மல்லிகைப்பூ வந்து பூக்கும். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு. அதே போல் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்படி நம்ம வீட்டில் இருக்க சின்ன தோட்டத்தை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, மொட்டாக இருக்கிற இடத்த வந்து கட் பண்ணி விட்டுறாதீங்க, பார்த்து கட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன், தெரியுதா உங்களுக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப புது தழுவு வந்திருக்கு, அதெல்லாம் கட் பண்ண வேண்டாம். மீதி இருக்கிறது எனக்கு வந்து மொட்டு வந்திருக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் இலையை வந்து உதிர்த்து விட்டுற போகிறேன். ஸோ இருந்தது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் இலையை உதிர்த்து விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இதுலேயும் வந்து நான் இது பண்ணி விட்டேன். மொட்டு இருக்கிற ஏரியா மட்டும் அந்த இது சைடு 2 இலை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா பூக்கும். இப்படி பார்த்தா ஃபுல் செடியை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, பூக்குமா பூக்காதான்னு டவுட் படாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து இது வந்து நல்லா தளிர் விட்டு மொட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட்டு கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். சிலவங்களுக்கு வந்து இலைக்கெல்லாம் வந்து எடுத்து விடுறதுக்கு மனம் இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, இப்படி வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளஸ் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, இந்த மாதிரி மொட்டு வந்து பூத்து முடிஞ்ச பிறகு அந்த காம்பை வந்து நான் கிள்ளி விட்டுருங்க. அப்போனா ஈஸியாக அடுத்தது தளிர் வர்றதுக்கு காணும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டோட செகண்ட் செல்லக்குட்டி, செகண்ட் மல்லி. இதையும் வந்து நாங்கள் வந்து இப்படி கட் பண்ணி விட மட்டும் தான் போகிறேன். ஆக்சுவலி இது நல்லா பூத்து முடிஞ்சிடுச்சு, இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு தளிர் வளரணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட போகிறேன். கட் பண்ணி விட்டுட்டு பூக்க விடணும். இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து இலையை வந்து உதுத்து விட போகிறதில்ல. இது எங்கள் வீட்டோட தேர்டு மல்லி வந்து இதையும் வந்து நாங்கள் இப்படி கட் பண்ணி விட தான் போகிறேன். ஆல்ரெடி இதுவும் வந்து பூத்து முடிஞ்சிடுச்சு. அகெயின் வந்து நான் கட் பண்ணி விடணும். நான் கட் பண்ணி மட்டும்தான் விட போகிறேன். காஞ்சி இருக்க கம்பெல்லாம் கூட நீங்கள் ஒடிச்சு விட்டுருங்க. இதுதான் வந்து எங்கள் வீட்டோட லாஸ்ட்டு மல்லி. ரொம்ப பெரிய மல்லியும் இது தான் வந்து ரொம்ப நல்ல கொடியாக வெளியே படர்த்தி விட்டுருக்கோம். இதோட மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது இப்போ தான் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ வந்து எல்லாம் வந்து மொட்டு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். காஞ்சி இருக்கதெல்லாம் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நல்லா குட்டி குட்டியாக நல்லா மழை வந்தனால கொஞ்சம் நல்லா தழுவு வந்திருக்கு. தழுவு வந்து மொட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வந்து இதில் நிறைய பூக்கும். இதை வந்து நான் ஃபுல்லாக உதுத்து விட மாட்டேன், லைட்டாக மட்டும் தான் கட் பண்ணி விடுவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய இடத்துல வந்து தழுவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து நல்லா பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இதில் வந்து மண் நிரப்பி கட் பண்ண ரோஜா கம்பு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி 2 days முன்னாடி வந்து கட் பண்ண கம்பையும் வச்சுருக்கேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த இலையெல்லாம் வந்து இப்படி காஞ்சி வந்துட்டுருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காஞ்சி அதுவாகவே விழுந்துடும். நம்மவே எடுத்து விடலாம். அதில் புது தழுவு வரும். அதுக்கு பிறகு வேர் வந்த பிறகு நம்ம தனியாக வேறு இடத்துல மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி கட் பண்ணதை நான் எடுத்து இங்கே வச்சிடுறேன். இப்படி உள்ள அழுத்தி வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கேப் இருக்கிற இடத்துல ஏன் இவ்வளோ நெருக்கமாக வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம நான் தனியாக ஒரு வேர் வந்த பிறகு தொட்டிக்கு மாற்றிடுவேன். ஸோ இன்னொன்று ப்ளஸ் என்னன்னா, இது வந்து கோழியோ இல்லை வேறு ஏதோ நம்ம கைப்பட்டோ வந்து அசைஞ்சிடக்கூடாது. அசைஞ்சால் வந்து வேரும் விடாது, தழுவும் வராது. ஸோ வந்து ரோஜா செடி வந்து முளைக்காது. ஸோ அசையாமல் நம்ம ஒரு இடத்துல சூரிய ஒளி படுற மாதிரி வீட்டு காம்பவுண்டுக்கு மேலேயோ இல்லை மாடியிலையோ தூக்கி வச்சிடலாம். ப்ளஸ் இன்னொன்று நெக்ஸ்ட் என்னென்னா, தண்ணி வந்து இப்படி இந்த மாதிரி தொளிங்க. ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்ற வேணாம். இப்படி வந்து ரெகுலராக டெய்லியும் ஒரு 5 times இப்படி வந்து ஃபுல்லாக 5 timesல ஒரு 1 dayக்கு 2 times வந்து இப்படி 5 தடவை வந்து இப்படி நீங்கள் தொலைச்சி விட்டுருங்க. இப்படி பண்ணாலே போதும். நான் இது வந்து தழு விட்ட பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். என்னோடய பக்கத்து வீட்டில் உள்ள அக்காவும் வந்து கேட்டாங்க கம்பு. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2-3 வெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இடம் பற்றி இருக்குது. நான் இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள கம்பை வந்து அந்த சைடு வீட்டில் சைடில் வச்சு விடலான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். எங்கள் வீட்டோட பிச்சி செடி, பிச்சினாலே நல்லா மணக்கும். இது வந்து பிச்சி சீசன் தான். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கொடியாக போயிருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி காஞ்சு கூட ஆயிடுச்சு, நிறைய காஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காஞ்சி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி கிள்ளி விட்டுருங்க. அதெல்லாம் நொடிச்சு விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் நொடிச்சு விட்டுருக்கேன். ப்ளஸ் மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது சின்ன பிச்சி தான் வந்து கொஞ்ச நாள் பூக்காமல் இருந்துச்சு. இப்போ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் வந்து இதை நான் பறிச்சிடுச்சிட்டேன். மார்னிங்கே பறித்து வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி நான் பறிச்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஏலியாக. அதனால் என்னால் இன்றைக்கி காமிக்க முடியல எப்படி இருக்குன்னு. இதோட மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. தெரியுதா? வந்து பூத்த பூ பாருங்கள். இது வந்து ஒரு 7-8 பூ இருக்கும். எல்லாமே ரொம்ப பெருசாக சூப்பராக பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் பிச்சி இருந்துச்சு. பிச்சி நேற்று பறிக்காமல் விட்டனால ஃபுல்லாக பூத்துருந்ததை எடுத்து நான் கட்டி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து வேறு செடி எதுவுமே சொல்லலை. இந்த மரத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு டிப்புக்காண்டி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பப்பாளி மரம் வந்து ரொம்ப லெங்க்த்தாக போய் காயெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோட அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அதோட ஒரு பாதி மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா திருப்பியே இது தழு கொடுக்கும். இது வெட்டி ஒரு 2 weeks கிட்ட ஆயிருந்துட்டு பாருங்கள், இதில் மறுபடியும் முளைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் அதோட எண்டில் இருந்து கண்டிப்பாக தழுவு இதே மாதிரி வளர்ந்து மறுபடியும் இந்த பப்பாளி மரம் வந்து காய்க்கும். ஸோ அதுக்காண்டி தான் டிப்ஸ் சொல்கிறதுக்காண்டி தான் இதை இப்போ காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். See you with love, Sunitha, Sundar.